அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட கனவுல பார்த்த ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் போது அல்லாஹு தஆலா நபிக்கு கனவுல ஒரு விஷயத்த காமிச்சு கொடுக்கறான். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்துல நடக்கும் போது இன்னொரு நபர் அங்க உட்கார்ந்து குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிற மலக்குமார்கள் கிட்ட இங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது, அந்த குரல் யாரோடதுன்னு கேட்டாங்க. அதுக்கு மலக்குமார்கள் யார் ரசூலுல்லாஹ், அது ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு பதில் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஆயிஷா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு கதாலிக்கல் பிர்ருன்னு 3 முறை சொல்றாங்க. இதுவே நன்மை அப்படின்றதுதான் கதாலிக்கல் பிர்ரோட அர்த்தம். இந்த ஹதீஸோட கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னோட தாய்க்கு அதிகமா ஹிதமத் பண்ணாங்கன்னும் அவங்கள கண்ணியமான முறையில பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவனத்துல ஓதுன அந்த சூரா எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? குர்ஆனோட இதயம்னு சொல்லப்படுற சூரா தான் அது. கமெண்ட் செக்ஷன்ல அது என்ன சூரான்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சரியான விடைய உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நாமும் நம் பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்து அவர்களின் துஆ பர்க்கத்தை பெற்று நாளை சுவனத்தில் உயர்ந்த பதவியை அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.